நேயர்களே, இப்போது நாம மிக முக்கியமாக பார்க்க போறது ஏடிஎம்கேல என்ன நடக்கு அதிமுகவில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போறது இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தியினுடைய தமிழாக்கம். யார் இந்த லீமா ரோஸ்? பாரதிய ஜனதாவினுடைய கை இங்கே எங்கே இருக்கிறது? நிறைய கேள்வி இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தியினுடைய தமிழாக்கம் உங்களுக்கு தரப்படுகிறது. அதாவது ரொம்ப முக்கியமாக எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வெளியேறிய இந்த 25, 26 பேர்கள், அது அவர்கள் அனைவரும், குறிப்பாக எக்ஸ்பிரஸ் கோட் பண்ணுது வேலுமணி, அதே போன்று விராலிமலை பாஸ்கர், இவர்கள் எல்லோருமே பாரதிய ஜனதாவினுடைய முகங்கள். பாரதிய ஜனதா கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை காலி செய்து விட்டார்கள். இனி காலி செய்வதற்கு அதிமுகவில் ஒன்றும் இல்லை. அதிமுக இழந்து போய்விட்டது எல்லாமே. அதிமுகவை அளித்தாலும் பாரதிய ஜனதா கால் வைக்குமா? தமிழ்நாட்டில் அவர்களால் நிலைத்து நிற்க முடியுமா என்பது கேள்வி வேறு ஒரு வகை. பாஜகவுக்கு இங்கே எந்த விதமான இடமும் இல்லை. ஆனால் பாஜக நன்கு அதை உணர்ந்து கொண்டுதான் தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு அதிமுகவை கடந்த 10 வருஷமாக அவர்கள் சீரழித்து சிந்தோலப்பட செய்தார்கள். 2016 ஆரம்பித்த இந்த மோசமான முடிவு இன்று வரை தொடர்கிறது, இன்னும் தொடரும். இப்ப இந்த லீமா ரோஸை அனுப்பி வைத்ததே பாரதிய ஜனதா தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த லீமா ரோஸ் இருக்கிறாங்க இல்லையா, மார்ட்டினுடைய ஒய்ஃபு, லாட்டரி சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை. எல்லா மாநிலங்களிலும் லாட்டரியில பெரிய சம்பாத்தியத்தை பண்ணார். யாரு? இந்த லீ மார்ட்டின். அவருடைய மனைவி 800 கோடி ரூபாய் அளவுக்கு எடப்பாடிக்கு டொனேஷன் கொடுத்தார். கொடுத்து கட்சிக்குள்ள அவரை அனுப்பியிருக்காங்க அதிமுகவுக்குள்ள. யார் அனுப்பியிருக்கா? பாஜகவினுடைய யோசனைப்படித்தான் அனுப்பப்பட்டதாக செய்திகளில் கோட் பண்ணியிருக்கு எக்ஸ்பிரஸ். அனுப்பப்பட்டு அவர் லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்று உள்ளே இருந்து தானும் அதிமுக பிரதிநிதியாக உருவாகி அங்கே இருக்கக்கூடிய வேலுமணி, CV சண்முகம் உட்பட 30 பேருக்கு பெரிய கட்டிங்க ஒரு 1500 கோடி ரூபாய் என்கின்ற அளவுக்கு கொடுத்து அவர்கள் கட்சியை உடைத்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறது. அதற்கு மூல காரணம், கட்டிங் கொடுப்பதற்கு முன்பே அதிமுகவின் தோல்வி பெரிய அளவில் சர்ச்சைகள் எழுப்பியது. ஒரு முறை தோர்த்தால் பரவாயில்லை, 2 முறை தோர்த்தால் பரவாயில்லை. இப்போது அவர் 12 முறை தோல்வி கண்ட பிறகு இனி அந்த கட்சியை நடத்தியோ, அந்த கட்சியின் இவருடைய தலைமையிலே பயணம் செய்து எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்து கொண்டார். நன்கு உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் இப்போது இந்த ஒரு சூழல், களச்சூழல் காணப்படுகிறது. உங்களுக்கு நன்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இப்போது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்த பெருமையில் மட்டுமல்ல, இப்போ அவங்க தாவகாவில் போய் சேர்ந்து ஆதரவு கொடுப்பதற்கு கடிதாசி கொடுத்து, கொறடாவை தனியாக எடப்பாடி பழனிசாமி நியமித்து, பாரதிய ஜனதாவுடைய ஒரே ஒரு MLA போஜராஜன் நடுநிலை வகித்ததும் எல்லாம் செட்டப் தான். தெளிவாக சொல்லுது. எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதற்கு கொஞ்சம் கூட வழி இல்லை என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் மிக 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 தெளிவாக கோடிட்டு காட்டிட்டு. இப்ப தாவேகாவின் சார்பில் கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், 8-6 மந்திரிகள் மீது ஒரு 5-6 பேருக்கு வாரிய தலைவர் பதவி. இப்போ வேலுமணி, CV சண்முகம், விராலிமலை பாஸ்கர், விஜயபாஸ்கர், இப்படி சில லீமா ரோஸ்லின், இவர்களுக்கெல்லாம் மந்திரி பதவியை கொடுத்துட வேண்டியது. கொடுத்தா அவங்க அங்கே செட் ஆயிடுவாங்க. இவர்களுக்கு மந்திரி பதவியை கொடுத்து அவர்கள் அங்கே செட் ஆயிட்டா காங்கிரஸுடைய ஆதிக்கத்தை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்னு பாரதிய ஜனதா திட்டம் போடுது. இங்கே தான் விஜய் கவனமாக இருக்கணும், மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். உண்மையிலேயே அவர் நல்ல ஒரு அரசியல் தலைவனாக இருந்தால் திரு தொல் திருமாவளவன் அவர்களையும், காங்கிரஸ் தலைவரையும், இடதுசாரிகளையும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளை அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி, நான் மதச்சார்பின் மேலே உஷாராக இருக்கிறேன், உண்மையோடு இருக்கிறேன், நீங்களும் அதற்காக என்னோடு ஒத்துழைப்பீர்களா
ஏனென்றால் இப்படி ஒரு சந்தேகம் வருது என்று கூட அவர் சொல்லக்கூடாது. இந்த ஆட்சியை காப்பாற்ற கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும், நாமும் இருப்போம், அதற்கு பிறகு வருகிற ஜனநாயக தேர்தலை நாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரயோஜனம் அளிக்கும். இப்போது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய 2ஆம் மட்ட டீமை உள்ள கொண்டு வந்தால் எப்போதும் நல்ல பாம்பை மடியில் போட்டுக்கொண்டு அல்லது தொங்கி கொண்டிருக்கும் எலக்ட்ரிக் வயர் பக்கத்தில் நாம் தூங்கி கொண்டிருப்பது என்றைக்கும் ஆபத்தோ அதே போன்றதொரு ஆபத்து தான் இப்போது காத்திருக்கிறது. ஏன்னா பாரதிய ஜனதா மிக மோசமான ஒரு கட்சி. திருப்பி திருப்பி சொல்கிறேன், அங்கே டெல்லியிலிருந்து அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எந்த எல்லைக்கும் அவர்கள் சென்று விடுவார்கள். ஏன்னா லீமா ரோஸ்லினை உள்ள அனுப்பி அவர் மூலம் ஏற்கனவே 800 கோடி அப்படிங்கிற பெரிய அமௌண்ட்டை யாருக்கு கொடுத்து, எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து, அவர் கட்சியில் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு மாசத்துக்குள்ள பெரிய தலைவியாகவும் அந்த அம்மா உருவாகி அதற்குள் மோப்பம் பிடித்து உள்ள லாபி பண்ணி ஒரு 30-25 பேர் அந்த அம்மா உடைச்சிருக்காங்கன்னா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வலிமையான விட்டமின் விட்டமின் எம் எவ்வளவு வேல்யூபிள்னு பாருங்க. ஆளுக்கு 50 கோடி ரூபா கொடுத்தா 1500 கோடி ரூபா. அவங்களுக்கு என்ன குறைச்சல் நடக்க போகுது? 1500 கோடி ரூபா அவங்க கையில் இருந்தால் கொடுத்துருக்காங்க, கையிலிருந்து தான் கொடுத்தாங்க. மேலே மத்தியிலிருந்து ஒன்று சொல்லப்படுது, நீ இதை செய்யுமா, இதுக்கு பகரமாக உங்களுக்கு சில சலுகைகளை நாங்கள் கொடுப்போம். என்ன சலுகையை கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் புரியாது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அழிப்பதற்கு இந்த நிலை உருவாகிட்டு, அவர்கள் திராவிட கட்சிகள் ஒன்றும் இல்லை, அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள். இப்போது விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், இவர்களை வைத்து அவர் கொண்டு போவது மத்திய அரசாங்கத்தினுடைய மிரட்டல், மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம், மத்திய அரசினுடைய டெல்லியில் ஆதரவு கேட்பது, இப்படியெல்லாம் பல விஷயங்களை தமிழ்நாட்டில் போகும்போது அவருக்கு பாரம்பரியமாக இருக்கும் வாக்கில் பெரும் சரிவு ஏற்படலாம். அவருக்கு மைனாரிட்டிகளும் தலித்துகளும் தான் பெரிய அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஓட்டு போடலைன்னா ஒரு 60-70 சீட்டு கூட வரமாட்டார். மைனாரிட்டி மட்டுமல்ல, தலித்துகள் மட்டுமல்ல, பாஜகவை பிடிக்காத பொது சமூகம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கில் இளைஞர்கள் வாக்குகள். இவர்கள் யாருக்கும் மதவாதம் பிடிக்காது, யாருக்கும் சாதிவாதம், மொழிவாதம் எதுவுமே பிடிக்காது. அவ்வளவு பேரும் இப்போ கிட்டத்தட்ட 4% வாக்கு சீமான்கிட்ட இருந்து இங்கே தான் வந்திருக்கு. 4.5% வாக்கள் சீமானிடத்திலிருந்து எங்கே போனது? பாஜகவுக்கு எதிராக வந்த ஓட்டு தான் இங்கே வந்திருக்கு. இந்த 34ல் 4ன்னு பார்த்தா 30% தான். மீதி எல்லா வாக்குகளும் மதம் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு, இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய மாற்றம் தேவை என்ற அளவில் தான் வந்திருக்கு. இப்போ லீமா ரோஸ்லினை உள்ளே கொண்டு விட்டு மெதுவாக எப்படி உள்ளே போயிருக்காங்க பாருங்க. யாராலும் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது, எந்த மனிதனாலும் ஆய்வு செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய சதி திட்டம், அவ்வளோ பெரிய சதி திட்டம். பணத்தின் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு வேட்டையை நடத்தியிருக்கிறார்கள். அந்த அம்மா நேற்று திரு விஜய் அவர்களை தனது பிள்ளைக்கு ஒப்பாக அவர்கள் நேசித்ததாக காட்டிக்கொண்டார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பதவி கொடுத்தாலும் பரவாயில்லை என்று கூட சில விஷயங்கள் நடக்கும். அவர்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் கொடுத்தாலும், எந்த ஒரு பதவி கொடுத்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பதவி கொடுக்கின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அவர்களுடைய ஒரு குடும்ப ஆட்சி வந்துவிட்டது. அங்கே லட்சியம் என ஒரு கட்சின்னு சொல்லி பாண்டிச்சேரியில், இங்கே ஒரே கட்சியில் மருமகனுக்கும் பதவி, மாமியாருக்கும் பதவி. எந்த நோக்கத்தை எதிர்த்து, குடும்ப ஆட்சி எதிர்த்து, ஊழலாட்சி எதிர்த்து, பணமோகத்தை எதிர்த்து மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்ற திரு விஜய் அதே லாட்டரி குடும்பத்தில், அதே மாமியாருக்கும் மருமகனுக்கும் இடம், அதே வலதுசாரிகளின் பேக்டோர் வழியான ஒரு நிலையை, அவருக்கு ரொம்ப பெரும் சிக்கல். அரசியல் அவ்வளவு எளிதானதல்ல தோழர்களே. அவர் நினைத்தாலும் நான் நியாயமாக இருக்க முடியாதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதுக்கு அல்லாமல்
இது ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நண்பர் ராமன் அவர்களும் கூட இன்னைக்கு சொன்னார். சீனிக்கிழங்கு தோட்டத்தில் சக்கரவள்ளி கிழங்கு சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே சக்கரவள்ளி கிழங்கு தோட்டத்தில் விழுந்த பன்றி காதை அறுத்தாலும் மீண்டும் மீண்டும் அங்கே தான் வருமா. ஏன்னா அவர்களுக்கு பதவியில் சுகம் கண்டாங்க. சக்கரவள்ளி கிழங்கை தோட்டத்தில் மேய்ந்த பன்றிகள் காதை அறுத்தாலும் மீண்டும் பள்ளி அதுக்குள்ளே தான் வருமா. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்பொழுது காணப்படுகின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது அதிமுக எப்படி நடக்க போகுது? இன்றைக்கு சனாதன எதிர்ப்பு, மதச்சார்பின்மை என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் எப்படி நடக்க போகிறார்கள்? இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.